வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 24 இன்னைக்கு வேர்ல்டு ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஒரு மனநல கோளாறு. இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா, அவங்க பக்கத்தில் யாரோ ஒருத்தங்க இல்லை அப்படின்னாலும் இருக்கிற மாதிரி நினச்சி அவங்க பேசிகிட்டே இருப்பாங்களாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க உண்மையான ஒரு உலகத்தில் வாழ்கிறாங்களா இல்லை ஒரு பொய்யான உலகத்தில் வாழ்கிறாங்களான்றதே அவங்களுக்கு தெரியாதான். இது நான் ரியல் லைஃப்லேயே பார்த்துருக்கேன். நான் ஒரு டைம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிருந்தப்போ ஒரு குழந்தை ஒரு 12 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு. பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. சரி எதுவும் விளையாட்டுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசும்போது கூட இருந்து யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க, இதை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது பயமாக இருந்துச்சு. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் அந்த பசங்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த ஒரு தனிமையும் ஒரு மன இறுக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பிரச்சனையை உருவாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களை கண்டுக்காமல் விடுறது அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான். இந்த மாதிரியான ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடியவங்களை வந்து பெரிய லெவலில் குணப்படுத்துறதுக்கான மெடிசன்ஸ் அப்படின்றது இன்னும் கண்டுபிடிக்கல. பட் இருந்தாலும் மெடிடேஷன்ஸு டாக்டர்ஸ் சரியான முறையில் அணுகிறது அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணோம்னா கண்டிப்பாக இல்லை ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்கப்பா. இது என்ன மாதிரியான பிரச்சனையை அவங்களுக்குள்ள ஏற்படுத்துது அப்படின்னா சூசைட் வரைக்கும் அவங்களை கொண்டு போய் விட்டுரும். அவங்க மனசில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பாங்க, பக்கத்தில் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இமேஜின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்களுடைய உயிரே போகிற அளவுக்கு ஏற்படுத்திடுது. அதனால் குழந்தைங்க மேலே கொஞ்சம் கவனத்தை காட்டுங்க. அட் த சேம் டைம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கவங்களை பார்த்து அவங்கள பைத்தியம்னு நினைக்காதீங்க. அது வந்து அவங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் தானே தவிர்த்து அது முழுமையாக மனநல பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. அவங்கள ஈஸியாக நம்மளால் வெளில கொண்டு வந்துட முடியுன்றதை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் வச்சிருக்காங்க. இந்த டேட் எதுக்காக சூஸ் பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் ஃபிலிப் ஃபெனலி அப்படின்ற ஒரு பர்சனு இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தை சொன்னார். அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பைத்தியம்னு நினைக்காதீங்க, அவங்களும் ஒரு ஹியூமன் தான், அவங்களால குணமாக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க மேலே வைங்க. அவங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக ட்ரீட் பண்ணுங்கன்ற அளவுக்கு ரொம்ப அன்பான ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு. அதனால தான் இவருடைய இறப்பை இவருடைய நினைவு வந்து நினைவு கூறணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இந்த நாளை சூஸ் பண்ணி இன்னைக்கு வேர்ல்டு ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோயை வந்து அனுசரிக்கிறாங்க மே 24. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே ஃபார் பீஸ் அண்ட் டிஸ்ஆர்மமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து 1980 ஐரோப்பாவை சார்ந்த பெண்கள் குழுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணாங்க. என்னன்னா இதுக்கப்புறம் ஆயுதங்களோ இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி சுட்டு கொண்டுட்டு இருக்கீங்களே இந்த மாதிரியான போர்களோ நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதி தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு போராட்டத்தை பண்ணாங்க. ஏன்னா வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பொதுமக்கள் உங்களுடைய போர்களால் இறந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்கள் இந்த போர்களில் பாதிக்கப்பட்டு காயமடைஞ்சவங்க இன்னைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா உங்களுடைய போர்கள் தான். பெண்களான நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்து உயிரை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அந்த உயிரை இந்த மாதிரி கொன்றது வதைக்கிறது அப்படின்றது சரியான ஒரு விஷயம் இல்லை. நம்ம எல்லாரும் ஒன்றா வாழணும், அமைதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும். அதுக்கு ஒரே வழி இந்த போர்கள்லாம் இருக்கக்கூடாது, ஆயுதங்களை ஏந்தக்கூடாது, இந்த அணு ஆயுதங்களை தயவு செஞ்சு தயார் பண்ணுறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களையும் ஒரு அழகான ஒரு கான்செப்டையும் உள்ளே வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா 1980 நடந்த அந்த இன்சிடென்ட்டை நினைவு கூர்ந்து இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே ஃபார் பீஸ் அண்ட் டிஸ்ஆர்மமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 24. நெக்ஸ்ட் டே வாக் சேஃப்டி ஸ்கூல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாங்க ஒரு சூப்பரான ஒரு டே. இது குழந்தைங்களாம் வந்து இப்போ ஸ்கூலுக்கு கூட்டு போகிறது அப்படின்னு பார்த்தா ஒரு பஸ் வருது, அதை அப்படியே அள்ளி தூக்கி போட்டு எடுத்துன்னு போயிடுறாங்க. பட் ஆனால் சின்ன வயசில் கொஞ்சம் வருஷங்களுக்குலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பசங்க நடந்து தான் போவாங்க. அது போகும்போது அது ஒரு பெரிய அட்மாஸ்பியராக இருக்கும். அவங்க பார்க்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், அந்த அவங்க போகக்கூடிய இடங்கள் இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்னன்னா ஒரே ஒரு பயம், அங்கே எங்கே போய் ஓடி போய் விழுந்துருங்களோ இல்லாட்டி ஏன்னா பஸ்ஸுக்காரனோ யாரா கார்காரனோ இல்லை யாராவது வந்து இடிச்சிருவாங்களோ அப்படின்ற பதட்டத்துலையும் பயத்துலையும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஃப்டிக்காக பார்த்துனுக்குறோம். பட் ஆனால் இதை வந்து நம்மளே குழந்தைங்களை கூப்பிட்டு போய் விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா அவங்க இன்னும் ஹெல்த்தியாக மனநல ரீதியாக வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சேர்த்து அட்டகாசம் பண்ணுற அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து எப்படி ஒரு ரோடை கிராஸ் பண்ணணும், எப்படி ஒரு இடத்துல நம்ம வாக் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ரொம்ப கிளியராக சொல்லி தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டேவாக தான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டேவாக வாக் சேஃப்டி ஸ்கூல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஐரோப்பியாவில் பார்க் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. ஐரோப்பியா அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 27 நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த நாடுகளை ஆதரிக்கக்கூடிய பல நாடுகளும் இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா 1973 கிட்டத்தட்ட 36 நாடுகளில் 365 பூங்காக்களை நிறுவனாங்க. ஏன்னா ஐரோப்பாவுடைய கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஈவினிங் டைமில் அப்படியே வாக் பண்ணி போகிறது, ஒரு பார்க்கில் உட்காந்து பேசுறது அப்படின்றது அவங்களுடைய ஒரு கலாச்சாரமாகவே இருக்குது. அதனால் பார்க்குக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கப்பா. அண்ட் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் தான் இந்த பார்க் வந்து உருவாக்குனாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 36 நாடுகளில் 365 பார்க்காக இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது இன்னும் பயங்கரமாக டெவலப் ஆனோம். மக்கள் மத்தியில் அந்த பார்க்கு இந்த இயற்கை சூழ்நிலை இந்த சுற்றுச்சூழல் இதெல்லாம் வந்து அமைதியாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பார்க்க உருவாக்கி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியா பார்க் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 24. நெக்ஸ்ட் பெர்முடா டே அப்படின்னு சொல்லிட்டு பெர்முடா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய காலத்தில் இது வந்து காமன்வெல்த் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அப்போலாம் வந்து ஒரு நிறைய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களோட கண்ட்ரோலில் இருந்தது. அவங்க சுதந்திரத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அவங்க சுதந்திரம் கொடுத்த பகுதிகள்லாம். அண்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த கான்செப்ட்ன்றது இப்போ டோட்டலாக மாறிச்சு. இப்போ ரோட்டில் அவங்க இறங்கி டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பெர்முடாக்குன்னு உரிய அந்த
ஒரு ஷார்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு அரை டவுசர் மாதிரி இருக்கும், அதை மட்டும் போட்டு சுற்றுறது, இந்த மாதிரி சொல்லிட்டு அதனுடைய டெவலப்மெண்ட் டோட்டலாக மாறிச்சு. ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்றைக்கி வந்து பெரும்பாலும் செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் காமன்வெல்த்தாக இருந்தது, இன்றைக்கி ஒரு பேரணிகளோட ஒரு திருவிழாவாக மாறி இருக்கு பெரும்டா டே அப்படின்னு சொல்லிட்டு மே 24. நெக்ஸ்ட் இன்றைக்கி எரித்ரியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து 1991 எரித்ரியான்ற ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சுதந்திரத்தை அடைஞ்சாங்க. இவங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ட்ரோல்லேயே இருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுதந்திரம்லாம் வழங்கின அந்த சமயத்தில் எத்தியோப்பியா என்ன பண்ணாங்க, இது எங்களோட பகுதி தான், எங்களோட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உரிமையை கேட்டாங்க. அந்த சமயத்தில் இருந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பகுதியோடு சேர்ந்துட்டாங்க எத்தியோப்பியாவோட. பட் ஆனால் இது உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியல. இந்த ஹெய்லி செலஸ்கி அப்படின்றவர் எத்தியோப்பியாவோட மன்னவராக இருந்தார். இவருக்கு ஆப்போசிட்டாக மக்கள் வந்து புரட்சிகள்லாம் ஸ்டார்ட் பண்ண, அங்கே புரட்சி குழுக்கள்லாம் தோன்ற, அது ஒரு பெரிய போரில் போய் முடிஞ்சிச்சு. இதனால் நாட்டு மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 10% பேர் இறந்தும் போனாங்கப்பா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 1991 அது முடிவுக்கு வந்தது. அப்படி முடிவுக்கு வந்த அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்மரா அப்படின்ற ஒரு தலைநகரம், அந்த தலைநகரத்தில் எரித்ரியாவை சேர்ந்த குழுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த வெற்றியை வந்து கொண்டாடினாங்க. அப்படி கொண்டாடின அந்த தலைநகரத்துக்குள்ளே நுழைஞ்ச அதனால தான் பார்த்தீங்கன்னா எரித்ரியா அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 24. எந்த ஒரு நிகழ்வின் உண்மையும் அது சம்மந்தப்பட்டவங்களோட அழிஞ்சுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதையும் மீறி வெளில வந்தால் அதில் முழுமையான உண்மை இருக்காது அப்படிங்கிறது தான் இயற்கையினுடைய இயல்பு. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுதுன்னு அவங்க பாண்டியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.